ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 days ரோஸ். இந்த 7 days ரோஸ் வந்து இதில் வந்து நிறைய மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா 5 மொட்டுகள் ஒரே செடியில் வச்சுருக்கு. மொட்டுகளும் பெருசு பெருசாக வந்திருக்கு. நல்லா இந்த செடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய செடியாகவே வாங்கும்போதே இருந்தது. அதாவது தாய் செடின்னு சொல்லுவாங்கள்ல, பதியம் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த பூக்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் எத்தனை மொட்டுகள் ஒரு செடியில் இருக்குன்ட்டு. 5 மொட்டுகள் இருக்குது கிட்டத்தட்ட. இது மக்காச்சோள செடி. இது வந்து கீழேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள். ஒரு 3 அடிக்கு மேலேயே போயிருக்கும். இதோடைய இலைகளும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இலையுமே நல்லா அகலமாக இருக்குது, நல்லா பச்சையமாக இருக்குது, நல்லா க்ரீனிஷாக இருக்குது. பார்க்க வந்து நல்லாயிருக்கு. அதாவது கீழே உள்ள இலைகள் வந்து பழுத்து பழுத்து விழ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது மேலே ஒரு ஹைட்டாக போயிட்டுருக்கு. இதில் வந்து மேலே தான் பூக்கள் வைக்கும்னு நினைக்கிறேன். அந்த பூக்களோட இது மகரந்த உதுந்து தான் சைடில் வந்து காய்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வளர்க்காதனால தெரியல. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்குன்ட்டு. தண்டு வந்து எப்படி சவுப்பாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது சாதா சோளம் தான். ஆனால் தண்டு வந்து ஓரளவுக்கு சிகப்பாக இருக்குது. இது வந்து விதைகள் வாங்கி போட்டதில் வந்தது. 4 விதைகள் போட்டதில் ஒன்று தான் வந்துச்சு. இது வந்து பூக்கள், அதாவது ரோஸ் பூக்கள் இன்றைக்கி பூத்ததுன்ட்டு போட்டிருப்பேன் ஷார்ட்ஸு. இது 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. அது வந்து பிங்க் அண்ட் ஒயிட் ரோஜா. இது பன்னீர் ரோஜா, லைட் பிங்க் பன்னீர் ரோஜா. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்குன்ட்டு. இது 7 days. இது பாதி விரிஞ்சு விரியாமையும் இருக்குது. இது மஞ்சள் கலர் ரோஜா, பிளெயின் மஞ்சள். இதுவுமே காலையில் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்கு பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து காஷ்மீரி ரோஜா. காஷ்மீரி ரோஜா வந்து இப்போவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் ஸ்டன் க்ரோத்தாக இருந்தது, இப்போ பூக்குது. இது மிளகாய் செடி, கீழே உள்ள மிளகாய் செடி. இது ஓரளவுக்கு பிரான்ச்சஸ் ஓரளவுக்கு 2-3 பிரிஞ்சு பூக்கள் இனிமேல் தான் வைக்க போகுது. இதுலேயும் 1-2 இலைகள் சுருட்டு இருந்தது, இலை சுருட்டல். அதை வந்து நான் கொஞ்சம் அந்த இலைகளை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுட்டேன். இது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவு ஹைட் வச்சு இப்போ வருது. மாடியிலையும் ஒரு மிளகாய் செடி இருக்குது. அது சின்ன தொட்டியிலேருந்து பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. காய் பிடிக்குதான்னு பார்ப்போம். இதுலேயும் ஒரு மிளகாய் செடி இருக்குது. இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட்டுக்கு இப்போ தான் வந்துட்டுருக்கு. காராமணியோடு இருக்குது. என்கிட்ட இருக்கிறது 3 மிளகாய் செடி. இன்னொன்று வந்து காந்தாரி மிளகாய் செடி இருக்குது. அது வந்து இப்போ இலைகளாக தான் தடுத்து வருதே தவிர பூக்களே வைக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் அது காய்க்கவே இல்லை அந்த செடி. அது 2-3 வருஷம் ஆயிட்டு. இது மல்லிகை, அது சாதா மல்லி செடி. ஆனால் இதுவும் ஒரு அடுக்காக தான் பூக்குது ஓரளவுக்கு. பூத்த இடங்களெல்லாம் வெட்டி விட்ருக்கேன். புதுசாக வேறு துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்னும் மொட்டுக்கள் வைக்கலை. ஏன்னா வெயில் காணாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இடத்த மாற்றி வச்சுட்டேன். பாருங்கள் இலைகளை எவ்வளவு கரும் பச்சை நிறத்தில் இருக்குது பாருங்கள். நல்லா செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதில் வந்து கீழேருந்தே 2-3 பிரான்ச்சஸ் நமக்கு வருது, தண்டுகள். மல்லிகைப்பூ செடிக்கு எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரியே உரங்கள் கொடுக்கலாம். இது வெள்ளரி. இது வந்து வீடியோ கொஞ்சம் தலைகளாக விழுந்துருச்சு. வெள்ளரி வந்து திருப்பியும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயே 2-3 காய்கள் இருக்குது. இப்போ கீழே உள்ள காய் தான் இப்போ பருத்துட்டு வருது. ஓரளவுக்கு தடிமனாக வந்துட்டுருக்கு. இது அதை எடுத்தோடனே மேலே உள்ள காய்கள் ஒவ்வொன்றா கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். இந்த கீழே உள்ள காய் தான் இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டு வருது. இதுலேயும் 2-3 பிஞ்சுகள் கிடக்கு மேலே. ஒரு தடவை ஒரு டைம் எல்லாம் பூத்து காய்ச்சி முடிஞ்சோடனே திருப்பியும் பூக்கள் எடுத்து திருப்பியும் காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். இது வீடியோ கொஞ்சம் தலைகீழாக விழுந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஆண் பூக்களும் நிறைய இருக்குது இதில். இது இப்போ தான் சின்ன காயாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசானவுடனே
அறுவடை பண்ணலாம். செவ்வந்தி இது வந்து இந்த இதில் இருக்குது, கைப்பிடி சோறில் இருக்குது. புதுசாக வாங்கின செடி. முதல்ல இருந்ததெல்லாம் விரிஞ்சிருச்சு பூக்கள். இனி கொஞ்சம் மொட்டுக்கள் இருக்குது. எப்படி இந்த சீசனுக்கு பூக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா கீழே வாங்கின செடியும் இலைகளாக தான் வருது. இது நாட்டு செவந்தின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால் சரின்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். பார்ப்போம் இதில் உள்ள மொட்டுகள் வந்து திருப்பியும் பூக்க ஆரம்பிக்குதான்னு பார்ப்போம். ஓரளவுக்கு 5-6 மொட்டுக்கள் கிடக்கு இன்னும். பூக்களும் ஒரு பஞ்சாக இருந்தது பூக்கள். இது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், பூங்கொத்து மாதிரி இருக்குன்ட்டு. அது எல்லாமே பூத்து முடிச்சிருச்சு. இனிமேல் மொட்டுகள் தான் இனிமேல் பூக்க ஆரம்பிக்கும், விரிய ஆரம்பிக்கும். பார்ப்போம். இது வந்து தொட்டாச்சினிங்கி செடி. இதில் வந்து மஞ்சள் கலர் சின்ன சின்ன இலைகளாக இருக்கிறது வந்து மஞ்சள் கலர், கொஞ்சம் பெரிய இலைகளாக இருக்கிறது வந்து வயலட் கலர். எப்பவும் உள்ள தொட்டாச்சினிங்கி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை வந்து செவுத்து நோக்கி மேலே ஏற்றி விட்ருக்கேன். இதில் வந்து ஒரு கயிறு கட்டி மேலே ஏற்றி விடணும். கொஞ்சம் கீழேயே படர்ந்துட்டுருக்கு. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏதாவது தண்ணி கீழே பட்டு இருக்கிறதுனால இலைகள் அழுக சான்ஸ் இருக்குது. அதனால் இதை நல்லா மொத்தமாக அதை கட்டி மேலே ஏற்றி விடணும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இந்த செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வாடாமல்லி செடி. வாடாமல்லி செடி வந்து கீழே எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இதில். ஆனால் மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்கலை. செடி வந்து நல்லா பெருசாகிட்டு. இது ஒரு தடவை வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு வந்த செடி. இப்போ தான் கொஞ்சம் 2 செடியில் ஒன்று போயிட்டு ஒன்று நல்லா பிக்கப் ஆகிட்டு. நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். நல்லா வாடாமல் இருக்கும் 2-3 நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து வாடாமல்லி கலர் வாடாமல்லி செடி. இதுலேயே ஒயிட்டு இருக்குது, ஒயிட் வாடாமல்லியும் இருக்குது. இது பன்னீர் ரோஜா. இதில் 2 பூக்கள் பூத்துருக்கு ஒரே டைமில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது மாலையில் வச்சு கட்டுவாங்க இந்த ரோஜா. இது வந்து டபுள் கலர், ஆரஞ்சு அண்ட் எல்லோ. இதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். இந்த பூக்கள் வந்து இதோட க்ரோத்தும் நல்லா இருக்குது. இது மஞ்சள் கலர் ரோஜா. இது பட்ரோஸ், சிவப்பு கலர் அடுக்கு பட்ரோஸ், டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதுளம்பழ செடியோடு இருக்குது, நிறைய படர்ந்து போயிருக்கு பாருங்கள். இது வந்து ஊட்டி ரோஸ், சிவப்பு கலர். ஆனால் இதழ்கள் கொஞ்சம் சின்னதாக, அதாவது ஒரு அடுக்கு தான் வச்சு பூத்துருக்கு. இது மாதுளம்பழ செடி. நிறைய மாதுளம்பழத்தில் பூக்கள் வந்து நிறைய வச்சு இப்போ காய் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2 இது அப்படியே நிற்கிது. அந்த இதில் காய் பிடிக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் பிடிக்கிற மாதிரி இருக்குது பார்க்க. இது தவிர நிறைய பூக்கள் இருக்குது, மொட்டுகள் இருக்குது. அதில் எத்தனை இது இன்னும் பிடிக்குதுன்னு தெரில. பார்ப்போம். முதல்ல இது 2 பிடிக்குதான்னு பார்ப்போம். அது தவிர நிறைய பிரான்ச்சஸில் இன்னும் நிறைய வந்துகிட்ருக்கு பூக்கள். முதல்ல பூத்த பூக்களில் 2 பிடிக்கிற மாதிரி இருக்குது, காய் பிடிக்கிற மாதிரி. பார்ப்போம். எவ்வளோ மொட்டுகள் இருக்குது பாருங்கள். இதில் இதுக்கு மண்புழு உரம் போடலாம். மண்புழு உரம், முட்டைத்தோடு உரம் எல்லாமே போட்டிருக்கேன். ஆர்கானிக் உரம் எல்லாமே போட்டதுனால கொஞ்சம் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஓமவல்லி செடி. இது கீழே இருக்குது, எவ்வளோ படர்ந்துருக்கு பாருங்கள். சின்ன தொட்டியில் தான் இருக்குது, அது வாட்டு கீழே படர்ந்துட்டு போகுது. சளிக்கு நல்லது. இது ஒரு மூலிகை செடி, சளிக்கு ரொம்ப நல்லது. வெறுனையே கடிச்சுன்னு சாப்பிட்லாம், இல்லாட்டி கஷாயம் போட்டு குடிக்கலாம். வெத்தலையோடு போட்டு கஷாயம் போட்டு குடிக்கலாம். இந்த ஓமவல்லி வந்து நல்லா அடர்த்தியாக போயிருக்கு பாருங்கள், படர்ந்து. இது வந்து கீழே வந்து தொட்டியில் வச்சுருக்கேன்.